இதே 2 ஏக்கர் நிலத்தில் நுண்ணீர் பாசன முறையை பயன்படுத்தி பலா, மா, கொய்யா, நாவல், நெல்லி, சப்போட்டா, பப்பாளி உள்ளிட்ட 16 வகையான பழமரங்கள், 10 வகையான கீரை வகைகள் மற்றும் கத்தரி, வெண்டை, சுரைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பரங்கிக்காய், பாகற்காய் உள்ளிட்ட 10 வகையான காய்கறிகள் இவற்றை பயிரிட்டால் வருவாய் பன்மடங்கு பெருகும் என தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த பேராசிரியர். ஒரு நாளைக்கு ஒரு தனி மனிதரால், ஒரு தனி வியாபாரியால் எவ்வளவு விற்க முடியுமோ அதை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய வகையில் இதை நான் செய்து கொடுக்கிறேன். கடந்த 3 ஆண்டு காலமாகவே நான் இந்த விவசாயத்தில் லாபத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் தவிர எனக்கு நஷ்டம் வரவில்லை. நுண்ணீர் பாசன முறையை பயன்படுத்தி முந்திரி, மிளகு உள்ளிட்ட பலன் தரும் மரங்களையும் உளுந்து, பயறு, எள் வகைகளையும் சிறிய இடத்தில் பயிரிடலாம். ஒவ்வொரு பருவத்திலும் விவசாயம் பலன் தரும் வகையில் சுழற்சி முறையில் இவற்றை பயிரிட்டு அருகில் உள்ள நகரங்களில் சிறு வியாபாரிகள் மூலம் விற்பனை செய்யலாம். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப குறைந்த விலைக்கு விற்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கிறார்கள் என்றும் தெரிவிக்கிறார். தர்மபுரத்திலிருந்து மயிலாடுதுறையில் வியாபாரம் பண்றான். காய்கறி வியாபாரம். ஆண்டாந்தேரியிலிருந்து சார் கொண்டாந்து காய் கொடுப்பாங்க. காய் டெய்லி வியாபாரம், அந்திக்கு வியாபாரம் பண்ணுவோம், காலையிலேயே வியாபாரம் பண்ணுவோம். டெய்லி வியாபாரம் நல்லா இருந்தா இதுக்கு வியாபாரம் நடக்கும். வாங்கிட்டு போகிறவங்களும் காய் நல்லா இருக்கு, மருந்து இல்லாத காய் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறோம். முதல்ல இயற்கை விவசாயம் சாத்தியமாகணும்னு நினைக்கிட்டு இருந்தோம். அதனால் செஞ்சோம். நல்லா இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரலையும் எதாவது பார்க்குறோம். குழந்தை மாதிரி பார்த்துக்கிறோம். நல்ல வியாபாரம் ஓடுது, நல்ல லாபம் கிடைக்குது. விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் இந்த முறையை பயன்படுத்தி தண்ணீர் அதிகம் தேவைப்படாத காய்கறி, பழ வகைகளை விளைவித்து லாபகரமாக விவசாயம் மேற்கொள்ளலாம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் 5ஆம் தேதி